ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ பிக் பாஸ் ப்ரோமோ 3 வந்துருச்சு கைஸ். ஸோ ரெண்டாவது வீடியோ நான் போட்டிருந்தேன், அதாவது சுமிதாக்கும் சௌந்தர்யாவுக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். அதுதான் இப்போ ப்ரோமோ 3ஆவும் வந்திருக்குது கைஸ். ஸோ ப்ரோமோ 3ல வந்து பார்த்தீங்கன்னா சரியான சண்டை சுனிதாக்கும் சௌந்தர்யாவுக்கும். ஏற்கனவே சுனிதாவுக்கு வந்து சௌந்தர்யாவை கண்டாலே ஆகாது, அதே மாதிரி ஆகிப்போச்சு பிரச்சனை. ஸோ காலையிலேயே வந்து ஏதோ ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து பேச சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு. அதில் வந்து ரியாவுக்கு வந்து ஏதோ பேசும்போது சௌந்தர்யா உள்ள இன்வால்வ் ஆகி சௌந்தர்யாவை பார்த்து மார்க் பண்றாங்க சுனிதா. அதுக்கப்புறம் நான் வந்து ஏதோ பண்றனாலதான் நான் இந்த வீட்டுல இருக்கிறேன், இவ்வளவு நாள் வர முடிஞ்சது. ஆமா ஆமா, நீங்க பண்ற விஷயம்லாம் எப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி காமிக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆர்கானிக் ஓட்ஸா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நான் ஆர்கானிக் ஓட்ஸ் தான் நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்கிட்ட பேப்பர்ஸ்ல இருக்கு, நீங்க வெளியில வாங்க நான் காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன பேப்பர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ மொத்தத்துல சுனிதாக்கு சௌந்தர்யாவை கண்டாலே ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சம்மந்தி யார் யாரோ ஓட்டெல்லாம் போடுவாங்க அப்படின்லாம் சொல்லி சரியான சண்டை போயிட்டு இருக்கு கைஸ். இதான் ப்ரோமோ 3. அதுக்கப்புறம் அர்ணவுக்கும் விஷாலுக்கும் சரியான சண்டை. அதாவது அன்சிதா வந்தா இந்த மாதிரிலாம் சண்டை நடக்கும்னு சொல்லி ஏதோ ஒரு கான்வர்சேஷன்ல போயிட்டு இருக்குது. அன்சிதா வந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, விசாலுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருப்பாங்களாட்டிருக்கு. நம்மளுக்கு அது தேவையில்லை. என் அன்சிதா வந்தாதான் அது கண்டென்ட். அப்புறம் தர்சிகா வந்து அர்ணவுக்கு வந்து ஏதோ அட்வைஸ் பண்றாங்க. என்ன அட்வைஸ் அப்படின்னா, நீங்க வந்து அன்னைக்கு இந்த ஷர்ட்லெஸ் கை அதுக்கப்புறம் தடவுறாங்க அப்படிலாம் பேசுனீங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து லிவிங் ஏரியால வச்சு நீங்க அவங்க கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி நீங்க பேசிருங்கண்ணா, அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றாங்க. அப்புறம் சாச்சனா அழுதுகிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து தர்ஷிகா வந்து அட்வைஸ் பண்றாங்க. நீ வர்ஷினி பண்ணனா அவ பண்ணா பண்ணிட்டு போறா, நீ எதுக்கு பண்ற, உனக்கு ஏற்கனவே நெகட்டிவிட்டி அதிகமா இருக்குதுல வெளியில, நீ எதுக்கு பண்ற அப்படின்னு சொல்லி தர்ஷிகா வந்து சூப்பரா பேசியிருந்தாங்க. அப்புறம் பவித்ரா, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நான் புரிஞ்சுக்கவே இல்லை, நிறைய இடத்துல நீ எனக்கு என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா நான் அதுக்கு ஸ்பேஸே கொடுக்கல, நான் தப்பு பண்ணிட்டேன், நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி பவித்ரா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி தர்சிகா பேசுறாங்க. அதுக்கு பவித்ரா வந்து அழுகுறாங்க. இல்ல பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி. அப்புறம் ரவீந்தரும் அருணும் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அன்ஷிதா உள்ள வந்தானா நீ வேற மாதிரி பிஹேவ் பண்ணிடாத, அது வெளியில தப்பா போயிடும் அப்படின்னு சொன்னேன். இல்ல, நான் அன்ஷிதாட்ட போன்ல பேசினேன், விஷாலை நீ லவ் பண்றியா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நான் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. விஷால்கிட்டயே நான் உள்ள வந்து கேட்டேன், நான் ஃப்ரெண்டா தான் அன்ஷிதாவை பார்த்தேன், அப்படி இல்லை எனக்கு வந்து லவ்வா இருந்தாலும் அது என்னோட பர்சனல்